Welcome to Rihaja's Vlogs. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறீங்க. பாவக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க கட் பண்ணது எல்லாத்தையும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பாவக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சோறு போட்டு பெரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு ஆணமே தேவையில்லை, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பாவக்காய் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு நான் கசப்பு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் பெரும்பாலும் சமைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கசப்பே இருக்காது சுத்தமாக. இந்த அளவுக்கு பாவக்காய்க்கு நான் ஒரே ஒரு தக்காளி தான் நான் போடுறேன். நீங்கள் வேணால் 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும் போது கசப்பு சுத்தமாகவே இருக்காது. எனக்கு பாவக்காய் பொரியல்னால் ரொம்பவே பிடிக்கும். மீனாக நான் வச்சேன்னா நான் பாவக்காய் பொரியல் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். அதுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீனாக வச்சிங்கன்னா பாவக்காய் பொரியல் கூட சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி நம்ம கொஞ்சமாக தொளிச்சு தான் சமைக்கணும். நிறையா ஊற்றிடக்கூடாது, ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். ஆயில் நிறையா இருக்கணும், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதில் கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் தண்ணி தொளிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க சிம்மிலேயே. அதுலேயே நல்லா அது வெந்துடும், குழஞ்சி வெந்துடும் சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த கிளிப்பிங் டெலீட் ஆகிடுச்சு, அதான் அதை எடுக்க முடியல. நீங்களும் அதே மாதிரி நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கசப்பு சுத்தமாகவே இருக்காது. இப்போ நல்லா சூப்பராக பிரண்டு வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. பாவக்காய் பொரியல் பண்ணும் போது நீங்கள் இறால் சேர்த்து பொரிச்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.